யோ நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க, எதை கலட்ட சொல்றீங்க, என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் செயின் தான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய் ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பையலுகளா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொல்ல ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா டம்மி பீஸ் மாப்ள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி இந்த மூதேவி விட்டு இருக்க செயின் வாட்ச் கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழிய முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். கையை பாச்சார் பாச்சார் மெல்ல மெல்ல சார் மெல்ல சார் மெல்ல சார் வேட்டிக்குள்ள போறீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார் சுடுங்க. என்ன தோசையா சுட்டுட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படியே திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாலும் கட்டாதீங்கடா, பயமா இருக்கு. கட்டாதீங்கடா. திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. ஏறா ஏறா போறாதீங்க. என்ன மஞ்சள் போய் மூடி காட்டுறேன். மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கா. பொம்பளை ஆட்டை போட்டு போற 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 துப்பாக்கி உள்ள போறா. போற போட செல்ல உள்ள போற. அது என்ன எது போடுறா? என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டுங்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா. ஏய் சொதப்பல, இந்த ஊர் சேஃப்டி தானே? ஏ ரம்யா, உங்க அப்பா தலைகளை நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பா வீடு எங்கடா இருக்கு? அங்கதான்ல போறோம். அண்ணா முத்தாரம்மன் கோயில் திரு போனோம். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 100 ரூபா கொடு. 100 ரூபாவா? சரி ஏறுண்ணே, ஏறுங்களேன். அண்ணே நேராக போய் திரும்புங்கண்ணே. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறலாம் எங்களுக்கு தெரியும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். சுடல மாதிரி தெரியுது. வண்டியை நிப்பாட்டுறா. ஏல சுடல என்னல இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம். கும்பிட்டாச்சு, அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடாதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்டே. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா. அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கேன்றதை மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்புல நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் வாங்கடே வாங்க. சித்தப்பா யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது. அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஏன் சொல்ல மாட்டியே உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவிய தெரியாம வாயை கொடுத்துட்டேன். இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ அம்மா தலையை வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை ச்சே அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம் சோத்துக்கே உப்பு இல்லையா சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான் எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடே சமாளிப்போம். சரிடே. சரி வா. வா. அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்களே போயிட்டு வா என்னக்கா இரு. வேண்டாங்க்கா அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொடல் எண்ணெய் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத எப்ப பார்த்தாலும் அம்மா என்னம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர நான் வேணான்னு தாம்மா சொன்னேன் அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க சரி சரி அங்க வை என்ன ரம்யா? சுடல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம நேரா போய் நேரம் கூட அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம். சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா சரி வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க கிஃப்டா? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்க கூடாது, காலம் கெட்டு கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏம்மா நான் முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல, போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மா தானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. தயவு செய்து மாடசாமி இன்னும் நீ மடுபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குளக்கட்டே நினைச்சிருவாடா. வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, புல் பச்சஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ வரவா? வாங்க வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி ரோகிணி பொண்டாட்டியா? நானா அவன் முன்னாடி டச் பண்ண உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் என்ன அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான்டா கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட? இங்க பாருங்க ஐயோ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப்பஞ்சியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. ஐயா எல்லாரும் வாங்கய்யா வந்து ஞாயிறு ஐயா என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்ததுக்காக உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. 2 லட்ச ரூபா மேட்டுண்ணே, நீங்க தானே எப்படியாவது முடிச்சு தரணும். ஏலே ஜோசப், 2 லட்ச ரூபா பணத்துக்கு 5 வருஷமா நீ அலைஞ்சும் பார்த்துட்ட கஞ்சும் பார்த்துட்ட, ஆனா பணம் வரல. ஏலே சுருக்கு இல்லாம பின்னல. சரிண்ணே. உன்னை சோழிய பாருன்னு சொல்லிவிட்டான்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதல. நான் வாங்கி தரல பணத்தை, நிறைய கொடுத்த நம்பிட்டல. போயிட்டு பார்த்துக்கலாம். நன்றிண்ணே. அண்ணே என்னல சொல்லல, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்த? காலைல தானே வந்தேன், ஆனா என்னடி ஆனா? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். என்னல விஷயம்? பொடி வச்சு பேசுத. நீங்க தானே உதவணும்.
ஆமாண்ணே நீங்க பார்த்து செய்யுங்கண்ணே. நான் கூட என்னமோ மினிஸ்டர் லெவலுக்கு பிரச்சனையா இருக்கும்ல நினைச்சேன். அவங்க அப்பா மெட்ராஸ்லயே பெரிய ஆளுண்ணே. ஏழா அவன் அங்க பெரிய ஆளுனா நாம இங்க சின்ன ஆளா? அவன் அப்ப மெட்ராஸ்ல ரவுடியா இருக்கலாம்ல, நாம இங்க பெரிய ஆள் இல்ல. அண்ணே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே. இல்ல இங்கெல்லாம் ஒண்ணும் அட்டம் சொல்லிக்க முடியாதுல்ல. ம். நடுகடல்ல கொண்டு போய் வவுந்துரும் தெரியும்ல. நம்ம மக்கள் எல்லாம் சோழி கிடைக்காம தீயா நிக்கானுவ. ம். இங்க உள்ள ஸ்டேஷன் எல்லாம் நம்ம கைக்குள்ள. சரிண்ணே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிண்ணே. 2 நாள் போகட்டும். ஆ. திருச்செந்தூர் கோயில போய் தாலியை கட்டும். ஆ. அது அப்புறமா தூத்துக்குடி ஹோட்டல்ல போய் சாராடைய வைக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. நல்லா இருங்க, ம். சந்தோஷமா இருக்கணும். நம்ம மகராசன் கோயில்ல திருவிழா நடக்கு. இளைய முருகா, வரேனே. இளையங்க வாழ கூட்டி போல.